அண்ணா பல்கலைக்கழக மாணவி நட்புணர்வு சம்பந்தமா அதோடைய யார் எந்த ஸ்டார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதோடைய முடிவு என்னவா இருக்கும்? முடிவு எட்டுமா எட்டாது? உங்க பார்வைக்கு எட்டணுங்கிறது எல்லாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். எட்டுமாங்கிறது ஒரு கேள்வி, அது பெருங்கேள்வியே இருக்கு. ஏன்னா இது மாதிரி பல வினாக்கள் அப்படியே விடை இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒரு கொடுந்துயரம் நிகழும், அதை எதிர்த்து நம்ம போராடுவோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை விட்டுட்டு நம்ம அங்கே நகருவோம், இதை மறைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் நடக்குது. அது கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி, தங்கை ஸ்ரீமதியுடைய கொலையாக இருந்தாலும், அவருடைய சாவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே கடத்தி விடப்படுது. பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் தங்கச்சிகள் அந்த துயரம் வரும்போது, ஸ்டெர்லைட்டு எதாக இருந்தாலும் அப்படி சின்ன கொஞ்சம் அந்த நேரம் அப்புறம் கடத்தி வேற ஒரு பிரச்சனைக்கு திருப்பி விட்டுருவாங்க. இப்போ இது மத்தியில இருந்து விசாரணை குழு வருதுன்னாங்க. அது என்ன விசாரிச்சிருக்க, என்ன நகர்வு, இதுவரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அது வந்தவங்க தங்கச்சி பாதிக்கப்பட்ட தங்கச்சியுடைய வாக்குமூலத்தை அதை முதல் தகவல் அறிக்கையை எழுதி வெளியிட்டுட்டாங்க. திருப்பி உங்களுக்கு தெரியும், அது வலைத்தளம் இந்த இணையதளம் பழுதாயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. அவருடைய குற்றவாளியினுடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலம் என்ன, அவர் எதுக்காக இப்படி பண்ணாரு, இது மாதிரி எவ்வளவு பண்ணிருக்காரு, என்ன அவர் பின்புலம், எந்த தகவலுமே இதுவரை வெளியில் வரலையே. அது இப்ப இருங்க, இப்ப இது முக்கியமா பேசிட்டு இருக்கிறல்ல. அப்ப அது மாதிரி அவங்க வந்தவங்களாவது விசாரிச்சோம், அந்த குற்றவாளி இது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி வேலை பேரை செஞ்சிருக்காரு, அவரை கேட்டா தானே அந்த சார் யாருன்னு தெரியும். அப்புறம் இன்னும் நீங்க அவர் விசாரிக்கவே இல்லையா, அதானே. இப்ப அதனாலதான் இது ஒரு அப்படியே நீட்டிட்டு போகும்போது அது என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையா இருக்கு. யார் அந்த சார் எல்லாம் கேலியா பேசுற மாதிரி ஆயிடுது. அதுல இருக்கிற வலியும் வேதனையும் மறந்துட்டு அது கடந்து போற மாதிரி இருந்தது. இப்ப அதை விட தன்னெழுச்சியா என் மக்கள் மதுரையில் மேலூர்ல டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கிட்டாங்க. இப்ப அந்த பக்கம் திரும்புது கவனம். இவங்க வம்படியா ஆளுநரை எதிர்த்து போராடுறோன்ட்டு, எதிர்த்து ஆளுநரை எதிர்த்து நாங்க போராடுறோம், நீங்க ஏன் போராடுறீங்க? வலிமையான அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க, 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்கிறீங்க. நாங்க வலிமையற்ற பிள்ளைகள் போராடுறோம், ஆளுநர் செஞ்சது தவறுன்னு, நீங்க ஏன் போராடுறீங்க? நீங்க பேசினா எல்லா நடவடிக்கையும் நடக்குது. 39 உறுப்பினர் வச்சிருந்தீங்க, இப்ப 40 கூட ஒன்று வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் பேசி இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை நீங்க கண்டிக்கலாம், அதை இது பண்ணலாம், அது இன்னும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. இவங்க போராடுறதுங்கிறதே அந்த போராட்டத்தை திசை திருப்ப தானே, இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கிறது தானே, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஆளுநர் உரையில சார் அவங்க திமுக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கு, போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரை சபாநாயகர் படிக்கும் போது அது அதை சார். உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவிய? சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டுருச்சு, எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்கள்ல கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுது, 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்து இருக்குது, அப்படி ஏதாவது நீங்க எழுதி படிச்சிருவீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்யறவங்களா ஆளுகளா நீங்க? சொல்லுங்க. நீங்க எழுதி கொடுக்கறத அவர் படிக்கணும், அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்ப இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்கெல்லாம் என்ன நினைப்போம், நல்ல ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம், அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அப்ப அது இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே இந்த கேள்வியான்ட்ட எழுப்புறீங்க. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. என்னங்கம்மா, உங்களையே தாங்க முடியாம தானே என்ன இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் எங்கும் போதைப் பொருள்கள் விற்கப்படுது. குறிப்பா பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா விற்கப்படுது, வழிபாட்டு தலங்களே விற்கப்படுதா இல்லையா அதை மட்டும் விற்கப்படுது. எல்லாருக்கும் கோபம் இருக்கு, தடுக்கிறதா யாருன்னு தெரியல. அப்ப அதை அவங்க அதெல்லாம் இல்லை, நாங்க நல்ல ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு. அது முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500 அப்புறம் 1000 இப்ப 103 ரூபாய்க்கு வந்திருக்கு.
வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு விழிச்சுக்கிறணும். இல்லைன்னா நெத்தியில் 1 ரூபா பொட்டை வச்சு புதைச்சிட்டு போயிடுவான். இவ்வளோதான் நடக்க போகுது. ஒரு நிமிஷம், அது கடைசியா கேளுங்க ஐயா, கடைசியா கேளுங்க. நீங்க சொல்லுங்க கடைசியா. சட்டமன்றத்தில் வந்து இது பெரும் கொடூரம் அப்படின்னு தான் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. எது சட்டமன்றத்தில் இன்னைக்கு எது கொடூரம்? இந்த அண்ணாமலை மாணவி இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதம்? அது பெருங்கொடூரம். பெருங்கொடூரம் இல்லையா? உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது சோறு போடாம செத்த அப்புறம் பால் ஊத்துற கதை மாதிரி இருக்குது. இது எப்படி? இது அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்கார்ந்து அது பெரிய வருந்தத்தக்கது, பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு, இனிபோல் இதுபோல் நடக்காது, மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்க கல்லூரிக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள், பெற்றோர்கள் நீங்க அச்சமின்றி இருங்கள், உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும், எடுக்கும், குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும், இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணிச்சு தடுக்கும். அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தா அவ்வளவு ஆறுதலா இருக்கும். அதை விட்டு இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுதுல. அப்ப போராட வரும்போது எங்க குறவழி ஏன் நெரிச்சிங்க? என்னை விடுங்க. அம்மா சௌமியா அன்புமணி என்ன பண்ணாங்க? அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா? அவ்வளவு அநாகரியமான தற்குறிகளா நாங்க? அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில போறானவங்களை ஆட்டு தொட்டியில் போய் அடைக்கிறீங்க. என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடைச்சிங்க. எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும்ல. அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு ஏன் மறுக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்க ஆளுநரை ஏத்து போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க? நீங்க பாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நின்று போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில குற்றம் கண்டுபிடிச்சீங்க? என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போறோம். அவ்வளவுதான் சொல்ல போறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா? இதுக்கு முன்னாடியா? அந்த தங்கச்சி சொன்னதுல பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப இது தொடர் கதையா? இதன் பின்னணியில யாரு? ஒரு கேள்விதானே. பிரியாணி விற்கிறவன் அவனுக்கு ஒரு பின்புலம் இல்லை, அவனால எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சது? நீங்க அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போறா அப்படின்னு? உங்களை எல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க? எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதாண்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறதா, அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஒத்தையில போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில போனா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா? இப்படித்தான் உங்க அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், நாங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிட்டீரா? நீ யார மறைக்க? நீ இந்த ஏதோ ஒரு ஆட்டோசங்கர் கதை தான். நீங்க தோன்னீங்கன்னா அது நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. தோன்னீங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது, இவ்வளவு கண்காணிப்பு. சரி, இது நடந்திருக்கலாம். அப்ப அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நீக்கமா அப்படி செஞ்சு யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா பாருங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் தேவையில்லாம போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி. நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, வாயவை திறக்க விடாம கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது. அதானே ஆக்குதா இல்லையா? உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்ப கேட்குறீங்க. அப்போ எனக்கு நான்லாம் மத்திய குழு வருதுன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தேன். அவங்க ஏதோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமா அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு. அவரே சொல்லிடுவாரு யார் யாரு பின்புலம், நானா செய்யலங்க, இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்கன்னு. அவரை ஏன் நீங்க விசாரிக்கவே இல்லை? சரி, முன்னேற்றம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன முன்னேற்றம் இருக்கு? சிரிக்காதீங்க. நீங்க முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதான் முன்னேற்றம் இருக்கா? அப்ப இல்ல தானே. இருந்தா நீங்க இந்த கேள்வியை வைக்க மாட்டீங்க. நான் இவ்வளவு நேரம் அதை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆம்ஸ்டாங் கொலை
கொலை நடந்துருச்சு தெரியுது, வெட்டினவன் யாருன்னு கண்காணிப்பு கருவியில் தெரியுது. அவனெல்லாம் வெட்டினீங்கல்ல, ஏன் வெட்டின, எதுக்கு வெட்டின, என்னன்னு ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வெளியிட்டிருக்கீங்களா? இதுக்காக, இந்த காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு இல்லை. ஆனால் 3 பேரை இடையில கண்டதும் சுட உத்தரவு போட்டு என்கவுண்டரில் கொன்னீங்கல்ல, ஏன் கொன்னீங்க? அவனுக்கு இந்த குற்றத்திற்கு என்ன சம்பந்தம்? சில பேரை நீங்க வாயை திறக்க விடாம தொண்டைக்குழிகளை தோட்டா வச்சு கொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்ப யாரையோ பாதுகாக்க நீங்க இந்த வேலையை செய்றீங்க. இந்த 3 பேரை சுட்டதுக்கு காரணம் தான் அரசு சொல்லியிருக்கா? இல்ல இவர்கள் தான் அந்த கொலையை செஞ்சவர்கள் அப்படி இருக்கா? அவர்கள்ட்ட பெற்ற வாக்குமூலத்தை ஏதாவது நீங்க வெளியிட்டிருக்கீங்களா? எதுக்கு சுட்டீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எத்தனை நம்ம பார்க்குறோம். அவர் இங்கே ஒரு கையில் ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, அப்படி புதுசாக மாவு கட்டை போட்டு அவர் எது மாமியார் வீட்டில் கால் நீட்டி சாப்பிடுவோம், அப்படி கட்டில் படுத்துருக்காப்புல. கழிவறையில் வலிக்கு விழுந்தது, கை காலை உடைச்சு கட்டு போட்டதெல்லாம் நேற்று இன்னைக்கு அந்த நாடகம் நடக்குது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எத்தனை நாடகத்தை இந்த நாடகம், பழைய நாடகம் அது. அதோட விசாரணை இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கால அவகாசம் கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் தானே, நீதிமன்றம் கேட்டதானே சொல்றீங்க. நீதிமன்றம் சந்தேகிக்குது, இவர்கள் உண்மை குற்றவாளிகளா இருக்க முடியாது, பலியிடப்பட்டிருக்கார்கள்னு அது நம்புது, அது நினைக்குது. அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா இதே தான், ஒரு தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் இருக்கு, மதுவை நம்பிதான் அரசே நடந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், இந்த கட்டமைப்புலாம் இருக்கு. இதை மீறி ஒரு எளிய குடிமகன் திருட்டுத்தனமா சாராயம் காய்ச்சி வித்திர முடியும், அதுவும் நீண்ட காலமா வித்திர முடியுங்கிறத உங்களால நம்ப முடியாது, யாராலையும் நம்ப முடியாது. அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இது பின்புலமா இருக்கணும், இல்லைன்னா ஒருத்தர் காய்ச்ச முடியாது. அந்த அதிகார பின்புலம் யாரு அப்படின்னு தான் நீதிமன்றம் கேட்குது. அந்த கேள்வி சரிதானே? அது நிறைய இடத்துல மும்மரம் காட்டுது. அனல் மின் நிலையத்தை நீட்டிப்புல மும்மரம் காட்டுது. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்டுவதில் முனைமம் காட்டுது. 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது. அது எதுல காட்டல? எங்கெங்க காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது. அதுல ஒண்ணு இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல மக்கள் நின்று வழிபடுகிற பெருவெளியில வள்ளலார் ஆராய்ச்சி மையம், ஆய்வு மையம் கட்டுறோங்குது. வள்ளலார் ஆய்வு மையத்தை, வள்ளலார் பெயர்ல பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்க செய்யறதில்ல. இங்க இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மகிழ்ச்சி தான், பெருமை தான் செய்யுங்க. ஆனால் அந்த இடத்த விட்டுருங்கிறோம். அது லட்சக்கணக்கான என் மக்கள், 10 லட்சத்துக்கு குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளா நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி அது. அது அது அந்த இடத்த நீங்க தொடாதீங்க. ஆய்வு மையத்தை அங்கேதான் நடத்தணுமா? வேற இடத்துல நீங்க கட்டலாம்ல. அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம். இல்லை இது தண்ணி வேற இடத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 2000 ஏக்கரோட கட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம். மக்களுடைய குரல் என்ன? வேண்டாம்னா இல்லை, இந்த இடம் வேண்டாம்ங்கிறாங்க. இப்ப தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க. அதுக்கான இடம் அதுல இருக்கா? எதுக்கு நீ அவசர அவசரமா தோண்டி? நாங்க கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா? எதையாவது செஞ்சிருக்கா? மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன், இதை தோண்டும் பண்ணாங்க. ஏரி குளங்களை ஆழப்படுத்து தோண்டும் மூடுவேன். உன்னை வச்சுக்கிட்டு என்ன? எதையாவது ஒண்ணு மக்கள் இந்த ஏர்போர்ட் சரியில்லை, வசதியான ஏர்போர்ட் வேணும்னு ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடினீங்க பாத்தீங்களா? இல்ல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு பயணி உட்கார்ந்து அந்த பேருந்து நிலையத்துல போராடி குரல் எழுப்பீங்க பாத்தீங்களா? அப்புறம் அங்க 400 கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்துல போய் கட்டினேன். அது உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து 2 மணி நேரம் போகணும் சென்னையில இருந்து. இப்ப தலைநகர் சென்னையில பேருந்து நிலையம் இல்லை தெரியுமில உங்களுக்கு? நான் எங்கிருந்து இறங்கினாலும் அங்கிருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு 1000, எங்க ஊர்ல இருந்து வர கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்கு வர ஒரு 1000. இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? எது ஒன்னாவது நாங்க கேட்டதை செஞ்சிருக்கியா? 1000 ரூபாய் கேட்டு குடும்ப தலைவிக்கு 1000 கொடுங்கன்னு எந்த எங்க அம்மா பெரியம்மா வீதியில நின்னாங்க? 1000 ரூபாய் கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போற எந்த எங்க அக்கா தங்கச்சி வீதியில நின்னாங்க?
1000 ரூபா கொடுங்கன்னு என் தம்பி தமிழ் மகன் ரூபா கொடுங்கன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நல்ல கல்வியை கொடு, படிச்சுட்டு வந்தா வேலை கொடு, இதான் கேட்குறான். அதை கொடுக்கல. இது வேண்டாம்ங்கிற, இங்க போய் பெருவெளியை தோண்டி இங்கதான் ஆராய்ச்சி மையம் கட்டுவோங்கிற. நீ கட்டு, வேணான்னு சொல்ல, வேற இடத்துல கட்டு. அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்துருச்சு. எங்கள் தாத்தா ஜம்பலிங்க முதலாரு 500 ஏக்கர் எடுத்து கொடுத்து அது தனி சொத்தை பொது சொத்தாக்கி, அது நாங்களும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்ன பசப்பு வார்த்தையை கேட்டு காதில் ஊற்றின தேனை நம்பிட்டு கொடுத்துட்டோம். 66 ஏக்கரை எடுத்துட்டான். இனிமே 1/2 ஏக்கரை எடுத்துட சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். 1/2 ஏக்கரை நீ எடுத்து கட்டிடு. நாங்க மூடுறாங்கிறோம். போடா, என் தாயின் ஈரக்குலையை நோண்டாத, என் தாய் மடியை நோண்டாத, வெளியில போன்றோம். நீ மின்சாரத்துக்கு என்ன பண்ண? அதான் இருக்க 66 ஏக்கர்ல காற்றாலை போடுறேன், சூரிய ஒளியில மின் தகடு போடுறேன், 65,000 ஏக்கர்ல மின் பூங்கா அமைக்கிறேன் சூரிய ஒளியில. எடுத்துட்டு போ, நீ முதல்ல எடுத்துட்டு போ, வெளியே எடுத்துட்டு போ. இது தீர்ந்து விடுகிற வளம். தோண்டிக்கிட்டே போற, இங்க மன்னார் வீடு வர போவ. என் வாழ்விடத்தை விட்டுட்டு சொந்த நாட்டுக்குள்ள நான் அகதியா போயிட்டு இருக்கணும். நீ விசா வெளிச்சத்தை போட்டு உட்கார்ந்துருப்ப. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தம்பி ஆடுறது. மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை. மாசத்துன்னு சொன்னது, மக்களுக்கென்று இன்று ஒரு படை இருக்கு. நீ ஒன்னும் பண்ண முடியாது. நீ பெருவழியில நீ கட்டிரு பார்ப்போம், இல்ல டங்ஸ்டன் சுரங்கம் தான் தோண்டிரு, இல்ல இப்ப 26 ஏக்கர் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு எடுத்துரு பார்ப்போம். எடுக்க முடியாது. அதான் அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் வேலை கிடைக்குது, அது கிடைக்குது கொடுத்துட்டு எதை ஏமாந்து விட்டோம். இப்போ கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு எதுக்கு? நான் தான் இந்த பெருவெளியை விட்டுட்டு வேற இடத்துல கட்டுங்கிறேன். டங்ஸ்டன் அதெல்லாம் வேணான்ற. தம்பி, எங்க முன்னோர்கள் இந்த நிலத்துல ஒருபடி மண்ணை ஊரான் தொடக்கூடாதுன்னு தான் போராடி தூக்குல தொங்கினான், செக்குல தான் செத்தான். அவன் வாரிசுகள் நாங்க. என் நிலத்தை எந்த வடிவத்திலும் என் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நாங்க ஒரு காலத்துல அனுமதிக்க முடியாது. அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை. வளர்ச்சிக்கு எதிரானவன், ஆமா எதிரானவன். முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம். வா, வளர்ச்சி எது? முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிற. நீ வயிறு நிறைய நீ பசியை போட்டுட்டு வயிறு பூரா பத்தி எரியுது பசி, நீ வானூர்தியில பறக்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. என் விளைநிலங்களை எடுத்துட்டு விண்ணூர்தி கட்டுற. விண்ணூர்தியில போறவனுக்கு சோறு யார் கொடுப்பா? புவியில இருந்தானே போகணும். கார்ல போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை கார்ல போறவனுக்கு நீரும் சோறு எவன் கொடுப்பான்? விவசாயி தானே கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் யோசிங்க. தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க. போராடுற எங்களை சமூக விரோதிகள், நகர்ப்புற நக்சல்கள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்கு போடுறீங்க. இந்த பெருவெளிக்கு எங்க மூதாதை வள்ளுவ பெருமானார் இருக்கும்போது இடம் கொடுத்த மேல நீ வழக்கு போட்டிருக்க 20 பேர் மேல. இதெல்லாம் கொடுமை இல்லையா? இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது. நீ புதுசா எனக்கு இடம் தரல, இருந்த இடத்த நீ எதுக்கு ஆக்கிரமிக்கிற? மதுரை சுரங்க விரிவாக்கம் என்ன மீறி எடுத்துட முடியாதுன்னு நீங்க சவாலா விட்டுறீங்க. அதே விதத்துல அதிமுக திமுக மேலையும் திமுக மத்திய அரசு மேலையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதோடைய உண்மைத்தன்மை தானே என்னன்னு? இது 60 ஆண்டுகளா நடக்கிற கேடுகட்ட கேவலமான நாடகம். அந்த நாடகத்தை எங்க தாத்தா பார்த்து, எங்க அப்பா பார்த்து, எங்க சித்தப்பன் பெரியப்பன் மாமச்செல்லாம் பார்த்து இதாயிடுச்சு. இப்ப நவீன டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு. அதுவும் உள்ளங்கையில உலகம் இருக்குது. அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்க. நீ எடுத்திருந்தா நான் சொல்றேன். நீ நான் ஒண்ணும் இல்லை. என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கானா, எம்பி இருக்கானா? இல்ல நான் ஒரு பதவி இல்ல. நீ தான் எடுத்திருந்தானே பாக்குன்னு சொல்றேன். அது நாடகம். சும்மா மாறி மாறி எங்க ஊர்ல எரிஞ்ச கட்சி ஏரியாவில் வில்லு பாட்டு, இங்கிட்டு ஒரு அம்மா பாடும், இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும். எங்க ஊர்ல குழாடி சண்டை, தெருச்சண்டை எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இந்த எழுத்து விட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவா. அடியை வாங்கி குடிச்ச சிரிக்கி, எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவா. இவ கேட்டியலா கதைய? நான் தான் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கேனா, சம்பா விளைஞ்சி சாஞ்ச கிடக்கு, உம்பார் இல்லாம ஊர்க்குருவி திங்குது. இவ வீட்டுல நான் போய் சட்டி ஏந்திக்கிட்டு நிக்கிறேன்.
இவன் என்ன வார்த்தை பேசுறா பாத்துங்க, அப்படி சண்டை போடுவாங்க. எது அருமையா இருக்கடான்னு. இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே 60 ஆண்டுகளா போடுது. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க, நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க, நீ இந்த ஸ்டெர்லைட் கொலை, நீ இந்த பார் குடநாடு கொலைங்க. என்ன என்ன நாங்க இந்த குரங்கு அப்பம் பிரிச்ச கதை தான். இங்கிட்டு இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நாங்க இந்த வேடிக்கை எத்தனை காலத்து பாக்குறது? இப்ப நீங்களே சொன்னீங்க நம்ம கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்றீங்க. அந்த எம்எல்ஏ பெறுவதற்கான கூட்டணியை நீங்க அமைப்பீங்களா, இல்ல ஏதாவது ஒரு கூட்டணி வைக்க? ஆனா இது வரைக்கும் உங்க வாயிலிருந்து நாங்க ஒரு கூட்டணியில சேர போறோம்னு சொல்லல. ஆனா உங்க தலைமையில ஏதாவது ஒரு கூட்டணியோ சேர போறது இல்ல, நல்ல சேர போறது இல்லைன்னு சொல்லல. இல்ல இப்ப நீங்க நான் சொல்றேன்ல, இப்ப ஜெயிச்சு எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? இப்போ அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேர். யாரையாவது ஒருத்தரை எங்க எடுக்க சொல்லு பார்ப்போம், எங்க அதை வெட்டிற சொல்லு பார்ப்போம், இது கட்டிற சொல்லு பார்ப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியல இல்ல. அப்ப சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல, ஒரு வீரன் வேணும்ல. பிரபாகரன் மகன் ஒருத்தனால தான் செய்ய முடியும், தொடரா பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனவொடனே அவன் உட்கார வச்சு குறவழி பிடிச்சுக்கிறான். யாரு யாரு? திராவிட திருடர்கள் கையெழுத்த போட்டு டங்ஷன் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, ஈத்தேன் எடுத்துக்க, கையெழுத்து போட்டவங்களாம் கூட ஒத்த சீட்டு 2 சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிறான். கூட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல, கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல, எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்காங்க, கீழே திமுக ஆனா நீங்க தனித்துவமா நின்று உங்களை அவ்வளவு தொண்டர்கள் நம்புறாங்க. எப்படி தனித்துவமா ஜெயிக்க முடியாது? சரியா பதிவு தொண்டர்களுக்காக தனித்துவமா உங்களை எல்லாம் நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏன் இவ்வளவு அவநம்பிக்கை கொண்டு அலையிறிய என் இன மக்கள்? இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சி நான் தான். நீங்க என்னை ஆழ்ந்து கவனிங்க. என்ன திமிர்ல நிக்கிறானா, என்னையை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தார்கள், என் இன சொந்தங்கள் என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் நம்பிக்கை தான். நீங்க இங்க பாருங்க, தான் பிறந்த இனத்தோடு இணைந்து தேர்தல் களத்தில் நிற்கிறவன் எந்த கூட்டணியும் பற்றி கவலைப்பட மாட்டான். 8 கோடி மக்களோடு சேர்ந்து அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த ஒரு மகன், அந்த மக்களை முழுமையாக நம்பி நேசித்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாங்க தான். நான் எதுக்கு இந்த கட்சி நான் தலைவர்களை நம்பி வராங்களே. தமிழர்களை தமிழ் தலைமுறை தம்பிதங்கையில நம்பி வந்தவனா. தலைவர்களை இயக்கங்களை இணைக்க இல்ல, தமிழர்களை இணைக்க வந்த இயக்கம். நான் எதுக்கு போய் இவங்களோட போய் சேரணும்? இப்ப நான் ஒரு கூட்டணி வச்சாதான் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்ன மக்கள் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு நின்று பஞ்சாப்லயும் டெல்லியிலும் ஜெயிக்க முடியும், சீமான் ஜெயிக்க முடியாது. இது ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனாலேயே நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன், முடியும்னு சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற காலத்தை நான் உருவாக்கலன்னா பாருங்க. நிர்வாகிகளா இருந்தா விலை இருக்க மாட்டாங்கல்ல. அத மாவட்ட பொறுப்புல இருந்து மாவட்ட பொறுப்புக்கு பொறுப்பா இல்லாதனால நம்ம அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கிய நிர்வாகிகள் இல்ல, முட்டுக்கட்டை நிர்வாகிகளா இருக்கும்போது வேகமா வரும்போது, வெள்ளம் பாஞ்சு வரும்போது கற்கள் என்ன பாறையா இருந்தாலும் உருட்டிட்டு தான் ஓடும். அது அதை பத்தி பேசிட்டு வேண்டியதில்லை. நீங்க முக்கிய நிர்வாகிகள் போறதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டியது நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதனால அது அவசியமில்லாத ஒன்று, அது ஒண்ணும் இல்லை. இந்த கட்சியிலிருந்து இவங்க எல்லாம் விலகி போறதுனால ஏதாவது நாட்டுக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா? என்னங்க அவங்க எல்லாம் போறாங்க, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, அப்படி எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா? அதனாலதான் மின் கட்டணம் ஏறுது, சொத்து வரி ஏறுதுன்னு எதுவும் இருக்கா? ஒன்னும் இல்ல. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சியோட கிராமங்களை எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் மக்கள் சாலை சொல்றாங்க. ஆனால் தமிழக அரசு புதிய ஊராட்சிகளை உருவாக்குறதுக்கு இல்ல, அது எனக்கிட்டே அந்த கோரிக்கையை மக்கள் வச்சாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு. அது சிற்றூர்களில் இருக்கிற வேலை வாய்ப்பு, சிற்றூர்களில் வாழுகிற மக்களுக்கு, கிராமப்புறங்களில் வாழுகிற மக்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அது இந்த நகராட்சியில் இணைக்கும் போது அது பறிபோகுது. அதனால என் மக்கள் என்கிற அங்கேயே அதே ஊராட்சியிலே வாழ விடுங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன அரசுக்கு இடையூறு இருக்குது? என்ன இடையூறு இருக்குது? எல்லாத்தையும் கிராமங்களை எல்லாம் காலி பண்ணி நீங்க நகரமயமாக்கிக்கிட்டே போனீங்கன்னா, நகரத்தை விரிவாக்கிட்டு போனீங்கன்னா, நகரத்தில் வாழ்றவனுக்கு அத்தியாவசிய உணவு தேவை இருக்குல்ல, அரிசி பருப்பு பால் முட்டை காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் எல்லாம் எங்கிருந்து வரணும்? கிராமங்கள்ல இருந்து வரணும். கிராமங்கள் காலி ஆயிடுச்சுன்னா உனக்கு எங்கிருந்து வரும்? நீங்க வளர்ச்சி என்பதே நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும்தான் கவனம் பண்றீங்க.
சிற்றூர்களின் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லாது. உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் ஏதாவது இருக்கா? நல்ல சாலை, தெருவிளக்கு, ஏதாவது குடிநீர் வசதி, அப்படி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? விளையாட்டு திடல், கழிப்பிடம், படிப்பிடம், ஏதாவது ஒன்றும் இல்லை. அப்போ அதனாலதான் என் மக்கள் ஊராட்சியிலே எங்களை அங்கேயே வாழ விடுங்கிறாங்க. குறிப்பா அவங்க சொல்றது 100 நாள் வேலை திட்டம் அதெல்லாம் பறிபோகுதுங்கிறாங்க. மக்களுக்காக பேசுறீங்க. அண்மையில் மழை வெள்ளத்தால நீங்க வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. பண்ணையார தென்பெண்ணால குறைஞ்சிட்டு அதில் உங்க பங்கு இந்த மாதிரி தெரியல. நான் தான் வரலையே ஒழிய என் கட்சி எந்த இடத்துல பங்கேற்கலன்னு சொல்லுங்க. நீங்க பாவப்பட்ட என்னையவே கேள்வி வைக்கிறீங்க. நீங்க வரலைன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாருமே வரலையே, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் ஓடி ஓடி போய் பல கோடி ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒவ்வொரு வெள்ளத்திலையும் உதவினேன். பல முறை கடலூர் எல்லா வெள்ளத்துக்கும் வந்து உதவினேன். இந்த வாட்டி என் ஆற்றலையும் மீறி போயிருச்சு. வெள்ள சேதம் வந்ததுங்கிறதே வெளியில சொல்ல விடாம மறைச்ச அரசை பத்தி நீங்க கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்க. நான் வரலையே ஒழிய களத்துல இங்க நின்று எல்லா என் பிள்ளைகளும் நின்று வேலை செஞ்சாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்தாதான் வந்ததுன்னு நினைக்கிறீங்க, அது செய்தியாக்குறீங்க. ஆனா நாங்க போய் மக்களோட மக்களா நின்று எங்களால எல்லா என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சோம். அது இப்போ இல்லை, எப்பவும் செய்வோம். அது என்ன, எங்களுக்கு அதுல அரசியல் இல்லை, அதுல தேவையும் இல்லை. அந்த மக்களிலிருந்து வந்த பிள்ளைகள்னால மக்களுக்காக நிற்க வேண்டியது எங்க பிறவி கடமையினால நிற்போம். ஒரு பேட்டியில திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியத்தை பாதுகாத்து திராவிடம் தான் அப்படின்றாங்க. அது இல்லை. எங்க அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. அது தவறு. தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள், சாதாரண எச்சீர்கள், அதான் திராவிடம். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது, தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல? திராவிட மொழிகள்னு நீங்க திராவிடர்னு சொல்றது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், திராவிடருங்கிறீங்க. தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி துப்பிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அதை நீங்க மறுக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா? உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன், மூத்த மாந்தன் தமிழன் தானே. அதை நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊரா சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏற்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, தமிழ் சொல்ல. தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ்காரனா இருக்கும்? சரி, இப்ப எங்க இருக்கு தமிழ்? தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா, அழிச்சிருக்கா? இதை வந்து எங்க அண்ணன், நாங்க எங்க அண்ணன் கூட இருக்கும்போது இந்த கருத்தை பேசினாரா? இன்னைக்கு அவர் பேச வேண்டிய சூழல் வருது, பேசுறாரு. அதனால நாங்க அதை பேசாம கடந்து போறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் இதை பேசலையே. திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு? சும்மா அது ஒரு கற்பிதம். திராவிட தேசம்ங்கிறது எங்க இருக்கு? இல்லாத திராவிடம் வந்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசுனது இருக்கு. அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எங்க அண்ணனுடைய கருத்து. அவர் கருத்தை நாங்க எப்பவும் மதிக்கிறோம். அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் தான் முடிவெடுக்கணும். அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. போட்டிட்டா நான் வேட்பாளர் நிறுத்தானுங்கய்யானோ போட்டிடுறேன். இது என்ன கேள்வி? நான் என்ன சொல்லி ஐயா, நான் போட்டிடுறேன். இதுவரை எந்த தேர்தலையும் நான் தவிர்க்கல. இடைத்தேர்தலையோ அல்லது எந்த தேர்தலையும் தவிர்க்கல. நாங்க போட்டிடுறோம். சின்ன எனக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுப்பாங்க. கொடுத்தானே தீரணும். எப்படி தேர்தலுக்கு எனக்கு ஒரு சின்னம் தரணும், அதை நான் கேட்கிற சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளை பற்றி எம்பி ராசா வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. கம்யூனிஸ்டுகள்லாம் சோரம் போயிட்டாங்க. அவங்க அது சொல்ல அதை பற்றி சோரம் போக வச்சது யாரு? அதுல கருத்து வந்து சோரம் போயிட்டாங்க. எங்க அண்ணன் சொல்றது சரி, சோரம் போயிட்டாங்கன்னு. அது ரொம்ப இதா இருக்கு. அவங்க இதாகி தடுமாறிட்டாங்க. நல்ல தத்துவம் தான் அது இதாயிருச்சு. அதுவாது தத்துவம் நல்லா இருக்கு. திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம்?
திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் சொல்லு. திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்கா? கம்யூனிசமாவது ஒரு கோட்பாடு இருக்கு. அது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. ஒரு பாட்டாளி வர்க்க சுதந்திரம், விடுதலை, உரிமைனாது இதில் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? ஏதாவது இருக்கா? அது பாட்டாளி வர்க்க சுரண்டலுக்கு எதிரானது. இது பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டுவது. எது? இந்த திராவிடம். கம்யூனிச சித்தாந்தத்தை வச்சிருந்த தலைவர்களை தடுமாற வச்சு, அவர்களை தன்னோட வச்சு அவங்களை நீர்க்கடிக்கச்சது எது? நீங்க தான். 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்தது. சிவானந்தம், ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தது. இந்த நாட்டில் சிங்காரவேலர்னு ஒரு தலைமை இருந்து கொண்டு வந்த தத்துவத்தை 12 சீட்டு யாரு? ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருக்கும்போது 12 சீட்டு வாங்கி நின்றவங்கள இவங்க 6 சீட்டுக்கு குறுக்குனது யாரு? சரி, கம்யூனிஸ்ட் தத்துவம் சரிங்க, அந்த தத்துவத்தை தூக்கிட்டு வந்த தலைவர்கள் சரியில்லைங்க, சரி விட்டு. திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன? அந்த தத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு சரியான தலைவர்கள் வந்துட்டாருன்னு யார்? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி எல்லாம் அண்ணன் சொல்றாரு. அதெல்லாம் ஏற்க தெரியல. என்ன தத்துவம்னே தெரியல. சரி, உங்க தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல, உங்க திராவிட தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா? உங்க தத்துவத்தை பேசும்போது, உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதாமகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா? உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா, உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போடுக்கிறானா? நீங்க கொடுக்கிற அற்ப சலுகையில் 1000, 500, 2000, 3000 இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா? ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவம் நேர்மையா சரியா உயிர் போட இருந்தா ஏன் வருது? தத்துவத்தை தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது. ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான். எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான், நான் பேசுறேன். அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும். ஆனால் கட்சிக்காரன் இருந்தாலும் காசு கொடுக்காம கூட்டி வரும். யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். செத்து போச்சு, செத்து போச்சு. தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல, எழுச்சி வரும்போதே நீ தடுமாறிட்ட. அது கண்ணு முடிச்சோடனே நீ கலங்கிட்ட. நீ இன்னொரு 2-3 ஆண்டு கழிச்சு ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம். தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா? சொல்லுங்க, சித்தாந்தமா? அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன? அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க. எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய எடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க. ஆனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல, நாள் கணக்கா பேசுறதுக்கு கோட்பாடு இருக்கு. அப்புறம் தத்துவம் தடுமாறிடுச்சுங்க. தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான். ஆனா ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான். எங்க அப்பன் நல்ல கண்ணு. அவன் இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே ஆகச்சிறந்த தலைவன் ஒருத்தன், கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான். தலைவர்களை நீர்க்கடிச்சு அவங்கள உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்க தான். 2 சீட்டு 3 சீட்டுக்கு நிக்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மலுங்கடிச்சு இன்னைக்கு நீங்களே அவங்கள பேசுறீங்க. அதுக்கு மேல நாங்க இடைத்தேர்தல்ல அந்த கூட்டணி ஆதரிப்போம்னு சொல்றது செய்ய என்ன பண்றது? தமிழ்நாட்டிலேயே உண்மையா விஜய் நேசிச்ச ஒரு ஆள் நீங்க மட்டும் தானே. அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு கேள்வி தானே தம்பி. உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்ப மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களை எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதுனீங்க. நீங்க என் மொழியவே இழிவாயே அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு?
அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மலம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? ஆமா, நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டில் மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமுத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா? அதை விடுங்க, சொல்றேன். 2 நாள் சொல்றேன்.